உங்க வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் உங்களுடைய மன அமைதியையும் பணத்தையும் எப்படி பறிக்குது அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க பயன்படுத்துறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அலமாரியை திறந்து பாருங்க, உங்களுடைய ஸ்டோர் ரூமை திறந்து பாருங்க, உங்களுடைய சமையல் அறையை பாருங்க, உங்களுடைய படுக்கை அறையை பாருங்க. மாத கணக்குல வருட கணக்குல எத்தனை பொருட்கள் பயன்படுத்தப்படாமலே கிடக்கு. நாம பொதுவா ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், நிறைய பொருட்கள் இருந்தா வாழ்க்கை வசதியா இருக்கும் அப்படின்னு. உண்மை என்னன்னு தெரியுமா? ஆனா நிறைய பொருட்கள் இருந்தாதான் வாழ்க்கையில சிக்கல்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்தப்படாம கிடக்கிற பொருட்கள் நம்மளுடைய பணத்தையும் மன நிம்மதியை எப்படி கெடுக்குது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு காலத்துல மக்கள் பொருட்களை பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பொருட்களை பராமரிக்கிறதுக்காகவே வாழுறோம். வாங்குறோம், அடுக்கி வைக்கிறோம், சுத்தம் செய்யறோம், பாதுகாக்கிறோம், திரும்பவும் புதிய பொருளை வாங்குறோம். இப்படி வாழ்க்கை பொருட்களை சுத்தியே ஓடிட்டு இருக்கு. பொருட்களை வாங்கும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க புதிய பைக் வாங்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க புதிய மொபைல் வாங்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? புதிய பைக் வாங்கும் போது, புதிய Dress வாங்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். சைக்காலஜில இத டோபமைன் ரஷ்னு சொல்றாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாது. ஒரு வாரம், ஒரு மாதம், அதுக்கப்புறம் அந்த பொருள் மிக சாதாரணமா ஆயிடும். பிறகு மீண்டும் புதிய பொருள் நமக்கு தேவைப்படுது. இதுதான் ஷாப்பிங் சைக்கிள்னு சொல்றாங்க. ஏன் வீடுகள் நிரம்பிக்கிட்டே இருக்கு? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிற அந்த பொருள் தான் ஒரு நாள் பயன்படும். இந்த ஒரு வாக்கியம் பழைய சார்ஜர், பழைய மொபைல், பழைய மிக்சர், பழைய டாய்ஸ், பழைய சேர், இது எல்லாம் ஒரு நாள் பயன்படும்னு வச்சிருப்போம். ஆனா அந்த நாள் வர்றதே இல்லை. ஒரு பொருள் பணத்தை மட்டும் இல்ல, நம்மளுடைய நேரத்தையும் சாப்பிடுறது. ஒரு வீட்டுல 1000 பொருள் இருந்தா அதை சுத்தம் பண்ணணும், அதை தேடணும், அதை ஒழுங்குபடுத்தணும், அதை மாத்தி வைக்கணும், அதை பாதுகாக்கணும். இது எல்லாமே நேரம், நாம கவனிக்காத நேர செலவுகள். இப்படிதான் நம்மளுடைய நேரம் வீணாக்கப்படுது. ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, கவனம் குறையுது, மனச்சோர்வு ஏற்படுது. ஏன்னா மூளை ஒவ்வொரு பொருளையும் ப்ராசஸிங் பண்ணுது. அதிக விஷுவல் கிளச்சர் இஸ் ஈக்குவல் டு அதிக மென்டல் கிளச்சர். மினிமலிசம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பலர் இதை தவறா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மினிமலிசம் அப்படின்றது எல்லா பொருளையும் தூக்கி எறியறது கிடையாது. தேவையான பொருளை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருளை அகற்றுறது, அவ்வளவுதான். பணக்காரர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பல வெற்றிகரமான மனிதர்கள் அவங்க வாங்குற பொருள்களை விட பயன்படுத்தக்கூடிய பொருள்களை அதிகமா கவனிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொருள் நம்ம வீட்டுல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது வாழ்க்கையில மதிப்பை சேர்க்கணும். நாம 90 நாள் விதியை பயன்படுத்தி எப்படி பொருட்களை நம்ம வீட்டுல இருந்து குறைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நாம 90 நாள் ஒரு பொருளை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அடுத்த 90 நாளைக்கு அந்த பொருள் பயன்படவே பயன்படாது. அப்படின்னா அதை மறுபரிசீலனை செய்யலாம், இல்ல வித்துடலாம், தானம் செய்யலாம், மற்றவர்களுக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பா 90 நாள் பயன்படுத்தாத பொருள் நமக்கு எப்பவுமே பயன்படாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 in 1 out ரூல். இன்னையில இருந்து இந்த விதியை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். புதிய ஷர்ட் வாங்கினா பழைய ஷர்ட் வெளியே போயிடணும். புதிய ஷூ வாங்கணும் அப்படின்னா பழைய ஷூ வெளில போயிடணும். இது வீட்டை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். வீடு ஒரு கிடங்கு கிடையாது. பல வீடுகள் வாழக்கூடிய இடமாவே இருக்கிறது இல்ல, ஸ்டோரேஜ் ரூமா மாறிடுச்சு. பயன்படுத்தாத பொருள்களுக்காக வாழறோம், நமக்காக நம்ம எப்பவுமே வாழறதே கிடையாது. அதிக பொருட்கள் அதிக மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். சரியான பொருட்கள் இஸ் ஈக்குவல் நல்ல வாழ்க்கை. இந்த விஷயத்தை நாம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க பொருட்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன கணக்கு போடுவோம். நம்ம வீட்டுல பயன்படுத்தாம இருக்கக்கூடிய பொருளோட மதிப்பு 50,000 வச்சுப்போம். அப்படின்னா அந்த பணம் இறந்த பணம். ஒருவேளை அந்த 50,000 முதலீடு செய்யப்பட்டிருந்ததுன்னா, அல்லது கடன் அடைக்கப்பட்டிருந்ததுன்னா, அல்லது ஒரு ஸ்கில்ல கத்துக்க பயன்பட்டு இருந்தது அப்படின்னா எவ்வளவு பயன் இருந்திருக்கும். அதனால வீட்டுல பயன்படுத்தாம இருக்கக்கூடிய பொருட்களை பணமா மாத்துங்க. உங்களுடைய பணச்செலவை ஓரளவுக்கு அந்த பழைய பொருட்கள் பூர்த்தி செய்யும். இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து ஒரு 5 கேள்வி கேளுங்க. இந்த பொருளை நான் பயன்படுத்துறேனா? இந்த பொருள் என்னுடைய வாழ்க்கையை எளிதாக்குதா? இந்த பொருளை நான் மீண்டும் வாங்க வேண்டியிருந்தா வாங்குவேனா? இது இடத்தை மட்டும் பிடிக்குதா? அல்லது இந்த பொருள் இல்லாம என்னால வாழவே முடியாதா? அப்படிங்கிற 5 கேள்வி நீங்க கேளுங்க. இந்த பொருட்கள் எப்பவுமே பயன்படுறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பொருளை உடனே வித்துருங்க, இல்ல வேற யாருக்காவது கொடுத்துருங்க. உங்களுடைய வீடு சுத்தமாகும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். நண்பர்களே, வாழ்க்கையோட தரம் நம்மள்ட்ட எவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படின்றதுல இல்ல, நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இருக்குதா அப்படின்றதுல தான் இருக்கு. பொருட்களை சேர்க்கறது மட்டும் வளர்ச்சி இல்ல, தேவையில்லாத பொருளை குறைக்கிறதும் வளர்ச்சி தான். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற அலமாரியை திறந்து பாருங்க. அதுல இருக்கிற பொருள் அல்ல, அதுல இருக்கிற முடிவுகளை பாருங்க. அங்கதான் உங்களுடைய பணப்பழக்கமும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் மறைஞ்சு கிடக்கு. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள யோகம் டீல் வீடியோல சந்திப்போம். வணக்கம்.